Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. மதுரையில் வரும் 21ஆம் தேதியன்று வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட உள்ள தூய்மை பணியாளர்களுக்கு பாதுகாப்பு வழங்க கோரி மனு அளிக்கப்பட்டுள்ளது. மதுரை மாநகராட்சி தூய்மை பணியாளர்களை அவர்லாண்ட் என்ற ஒப்பந்த நிறுவனம் மேற்கொண்டு வருகிறது. இந்நிலையில் கடந்த 3 ஆண்டுகளாக இந்நிறுவனம் தூய்மை பணியாளர்களுக்கு எவ்வித அடிப்படை வசதிகளும் செய்து தரவில்லை என கூறப்படுகிறது. இதனை கண்டித்து தூய்மை பணியாளர்கள் பல்வேறு போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். இதன் தொடர்ச்சியாக வரும் 21ஆம் தேதியன்று வேலைநிறுத்த போராட்டம் நடத்தப் போவதாக தூய்மை பணியாளர்கள் அறிவித்துள்ளனர். இந்நிலையில் தங்களுக்கு பாதுகாப்பு வழங்க கோரி தூய்மை பணியாளர்கள் தொழிற்சங்கத்தினர் மதுரை மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் மனு அளித்துள்ளனர். மதுரை மாநகராட்சியில் திடக்கழிவு மேலாண்மை பணியை செய்து கொண்டு வரக்கூடிய அவர்லாண்ட் தனியார் நிறுவனம் என்பது கடந்த 22 மாதங்களாக தொழிலாளர் விரோத போக்கையும் அராஜக போக்கையும் தொடர்ந்து செயல்படுத்தி வருகிறது. இதற்கு எதிராக மதுரை மாநகராட்சியில் செயல்படக்கூடிய CITU, விசிகாவை சேர்ந்த LLF தொழிற்சங்கங்கள் பலகட்ட போராட்டங்களை நடத்தி வருகிறோம். இதனுடைய இந்த போராட்டங்களுக்கு எந்த ஒரு தீர்வு கிடைக்காத நிலைமையில் கடைசியாக 17ஆம் தேதி சம்பள குறைவிற்காக கேள்வி கேட்க சென்ற ஒரு 23 பணியாளர்களை பணி நீக்கம் செய்து மிகவும் அராஜகமான நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகிறது. அதற்கு பின்னதாகவும் அமைச்சர் வரையிலும் பேசியும் கூட, நாடாளுமன்ற உறுப்பினர் வரையிலும் தலையிட்டும் கூட, மாவட்ட ஆட்சியர், மாநகராட்சி ஆணையாளர் உட்பட பேசியும் கூட இவர்களுக்கெல்லாம் ஒரு கட்டுப்படாத ஒரு சூப்பர் பவர் நிறுவனமாக அவர்லாண்ட் நிறுவனம் என்பது தொடர்ந்து செயல்பட்டு வருகிறது. எனவே இந்த அராஜக போக்கை கண்டித்தும் அவர்லாண்ட் நிறுவனத்துடைய தொழிலாளர் விரோத போக்கை கண்டித்தும் அது மாநகராட்சியோடு செய்து கொண்ட ஒப்பந்த விதிமுறைகளுக்கு மாறாக பல்வேறு மோசடித்தனங்களையும் பல்வேறு விதமான கையாடல் போன்ற விஷயங்களை செய்து வருகின்ற காரணத்தினால் CITU, விசிகா தொழிற்சங்கங்கள் சார்பாக ஒரு தொடர் வேலை நிறுத்தம் நடத்துவது என்று 15 நாட்களுக்கு முன்னதாகவே நாங்கள் முறைப்படி வேலை நிறுத்த நோட்டீஸ் என்பது அனுப்பிச்சிட்டோம். வேலை நிறுத்த நோட்டீஸ் அனுப்பப்பட்டும் கூட இப்போது வரைக்கும் மாநகராட்சி தரப்பிலிருந்தோ அவர்லாண்ட் தரப்பிலிருந்தோ ஒரு சுமூகமான பிரச்சனையை தீர்க்கக்கூடிய வகையில் ஒரு பேச்சுவார்த்தைக்கு அழைக்கப்படாத நிலைமை என்பது நீடிக்கிறது.